கைஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னை ஓலையை வச்சு இது மாதிரி பேஸ்கெட் செய்யணுமா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி தென்னை ஓலையை எடுத்துக்கிட்டு அதை நான் காமிக்கிற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அதை நல்லா போட்டு கட்டிக்கோங்க. இதே மாதிரி நல்லா கட்டினதுக்கப்புறம் ஒரு ஓலையை எடுத்து 5 ஓலைக்குள்ளே அல்டர்னேட்டிவாக விட்டு நீங்கள் பிடிச்சிக்கணும், கையால் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் விட்டு நீங்கள் கையில் வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா ஓலைக்குள்ளேயும் ஜிக்ஸாக்காக விட்டாலும் கடைசியிலையும் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஓலைக்குள்ளே நீங்கள் விடணும். என்ன ஓலை இல்லைன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபைனலாக எல்லாமே இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக விட்டதுக்கப்புறம் இப்படி தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி பண்ணி அதை வந்து நல்லா பேஸ்கெட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. அதில் உள்ளதெல்லாம் டைட் பண்ணி இது மாதிரி ரோல் பண்ணி எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே சிம்பிளான தென்னை ஓலையை வச்சு ஒரு பேஸ்கெட் ரெடி. பிங்க் கலர் கிளே எடுத்து இது மாதிரி பால் மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வச்சு நடுவில் மட்டும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டரில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸை அழகாக கிளேவ்லேயே பண்ணி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கிளே ஆர்ட் ரெடி. இதையே நீங்கள் ஏர்ட்ரை கிளே யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிராஃப்ட் செய்கிறதுக்கு நம்ம 2 கொட்டா வச்சு எடுத்துக்கணும். ஒன்று பெருசாக இருக்கணும், இன்னொன்று சின்னதாக இருக்கணும். அது ரெண்டுத்தையும் சாண்ட் பேப்பர் வச்சோ இல்லாட்டி நைஃப் வச்சோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கில் இருக்க மாதிரி சின்ன கொட்டாச்சில் உள்ள பார்த்தை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே இந்த பெரிய கொட்டாச்சை வச்சு நல்லா ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிற மாதிரி ஒரு கயரை எடுத்து அதையும் நல்லா ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட கிராஃப்ட் ரெடி. ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கிராஃப்ட் ரெடி. பயாலஜி சப்ஜெக்ட் ஆர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபிஷ் செய்கிறதுக்கு 2 தென்னை ஓலையை எடுத்துக்கோங்க. அது நடுவில் உள்ள அந்த ஈக்கியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். இது 4த்தையுமே ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை அப்படியே டைட் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இப்போ கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சுக்கிட்டு நான் இப்போ பண்ணுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதை மறுபடியும் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிற மாதிரி அதை பொசிஷனை மாற்றிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்ஸை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கைஸ் இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு அது கண்ணு ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ரெடி. இப்படி உடஞ்சி போன தொடப்பத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அது அதை விட பெருசாக இருக்கிறதுனால அந்த நான் லைன் போட்டிருக்க மாதிரி பிவிசி பைப்பில் ஒரு லைன் போட்டு அந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க. உடஞ்சி போன 2 பார்ட்டையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை உள்ளார விட்டு நல்லா க்ளூ போட்டு ஓட்டிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் அது மேலே சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா உடஞ்ச மாதிரியே தெரியாது கைஸ், வித்தியாசமே தெரியாது. இதே மாதிரி கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஒரு பாட்டிலோட கேப் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஸ்டிக்கரை அழகாக கட் பண்ணி அது மேலே க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சோண்டு கிளே எடுத்து நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் ரெடி. பை கைஸ்.